2 நோய் இருக்கிறவங்களுக்குமே பிபி இருக்கும். அதாவது சர்க்கரை நோய் இருந்துச்சுன்னா கூடவே சேர்ந்து பிபி வந்துருது. ஆஸ்துமா இருக்குதுன்னா கூடவே சேர்ந்து பிபி வந்துருது. ராஜ உறுப்புகள்ல ஏதோ ஒரு உறுப்புக்கு எனர்ஜி குறைபாடு இருந்தா இவர் எக்ஸஸா பம்ப் பண்ணுவாரு. அதனால இங்க கவுண்டிங் வந்து கூட தான் காமிக்கும். இதைத்தான் மிகை ரத்த அழுத்தம், ஹை பிபி அப்படின்னு சொல்லுவோம். பிபிக்கு எவ்வளவு ஹெவி டோஸ் போய் எடுக்கிறாங்க, ஆனா பிபி கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது. செய்யாதுதான். அப்ப இதுக்கு என்னங்க பண்ணணும்? நேச்சுரா அதை முதல்ல செயல்பட வைக்கணும். அந்த ஸ்பெஷலிஸ்ட போயிட்டு அவரை நம்ம சரி பண்ணிட்டோம்னா பிபி நார்மலா சரியாயிடும். ரொம்ப சிம்பிளான விஷயம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கரெக்ட்டுங்களா? ரொம்ப இதை விட ஈஸியா யாராலையுமே சொல்ல முடியாது. பிபி வந்து கண்ட்ரோல் பண்ணணுங்க அப்படின்னா ஒரே ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்றேன். யோகா யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மதுரையில இருக்க சுவாசி இயற்கை மருத்துவமனையின் டைரக்டரான டாக்டர் ஆர்கே அக்ஷன் அவர்களை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம பிபி, அதாவது பிளட் பிரஷர், ரத்த அழுத்தத்தை பத்தி தெளிவான விஷயங்கள் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க சார். சார், இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்க டாபிக் பாத்தீங்கன்னா ரத்த அழுத்தம், பிளட் பிரஷர் பத்தின கிளாரிபிகேஷன்ஸ். நிறைய பேருக்கு வந்து பிளட் பிரஷர்னு தெரியுமே தவிர அதுல இருக்க இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் புரியாது, தெரியாது. அதெல்லாம் இன்னைக்கு நீங்க எங்களுக்கு தெளிவா சொல்லணும் சார். நிச்சயமா. ரத்த அழுத்தம் இது வந்து முதல்ல ஒரு நோயா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது ஒரு நோயே இல்லை அப்படின்னு சொல்றதுதான் நம்ம இயற்கை மருத்துவத்தோட விஷயமே. சரிங்களா? இப்போ வந்து ஒரு சர்க்கரை நோய் இருக்குதுன்னா அது ஒரு நோய் அப்படின்றோம். ஆஸ்துமா இருக்குதுன்னா அது ஒரு நோய் அப்படின்றோம். ஆனா அந்த பிபி ரத்த அழுத்தம் அப்படின்றது இன்னைக்கு பாருங்க, 2 நோய் இருக்கிறவங்களுக்குமே பிபி இருக்கும். அதாவது சர்க்கரை நோய் இருந்துச்சுன்னா கூடவே சேர்ந்து பிபி வந்துருது. ஆஸ்துமா இருக்குதுன்னா கூடவே சேர்ந்து பிபி வந்துருது. கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்குதுங்க, கூடவே சேர்ந்து பிபி வந்துருது. ஃபேட்டி லிவர் இருக்குதுங்க, பிபியும் இருக்குதுங்க. சரிங்களா? இப்படி எல்லா டிசீஸோடையும் இது ஒரு துணை நோய் மாதிரி வந்து இன்னைக்கு இருக்குது. சரிங்களா? எப்படி துணை கிரகம் சொல்லுவோம், அது மாதிரி வந்து துணை நோயாக இவர் சேர்ந்தே வந்துடுறாரு. சரிங்களா? ஆமா. ஒரு நகைச்சுவையா சொல்லுவாங்கல்ல, அக்காவை கல்யாணம் முடிச்சா தங்கச்சியும் சேர்த்து மச்சனையும் சேர்த்து அடிக்கிற மாதிரி, அது மாதிரி சுகரை வாங்கிக்கிட்டா பிபியும் சேர்ந்து வந்துருச்சுங்க பண்ணுவாங்க இல்லையா? அப்ப ஏன் வருது? இப்ப அந்த நோய் தனி நோய் தானே, இது ஏன் வருது? அதுதான் நம்ம யோசிக்கணும். அப்ப இது வந்து ஒரு தனிப்பட்ட நோய் அல்ல. ஏதோ ஒரு நோய் இருந்தா அப்ப அவர்களுக்கு எல்லாம் இந்த பிபி ரத்த அழுத்தம் வருதுன்னா அதனோட மூல காரணம் என்ன? இந்த ரூட் காசஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த நோயை ஈஸியா தீர்த்தலாம். சரிங்களா? என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நமக்கு இதயம் அப்படின்றது ஒரு பம்பிங் மிஷின். அது வந்து நம்ம உடம்புல உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் அது வந்து ரத்தத்தை வந்து பம்ப் பண்ணி கொடுக்குது. ரத்த குழாய்கள் எல்லா இடங்கள்லயும் இணைக்கப்பட்டிருக்கு. ரத்தம் ஓடாத இடமே இல்லை நம்மளுடைய உடம்புல, கண்ணுல இருக்கக்கூடிய ரெட்டினாவை தவிர. சரிங்களா? மீதி எல்லா இடத்துக்குள்ளயும் ரத்தம் ஓடுது, ரத்த குழாய்கள். அப்ப பெரிய ரத்த குழாய்கள், சின்ன ரத்த குழாய்கள், அதை விட மிக நுண்ணிய ரத்த குழாய்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அதுக்குள்ள வந்து அந்த சர்க்குலேஷன்ல போயிட்டு வந்துகிட்டு இருக்குது. இப்ப இருதயத்தோட ஒரே வேலை அது மட்டும்தான். ஒன்லி பம்பிங் பண்ற வேலை தான் அவரோட வேலை. சரிங்களா? இத ஒரு தாய் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு அம்மா, ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய அம்மாவோட வேலை என்ன? அம்மா அங்க கணவருக்கு, கணவரோட அப்பா அம்மாவுக்கு, இவங்களோட அப்பா அம்மாவுக்கு, அப்புறம் இவங்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு, குழந்தைகளோட குழந்தைங்க, பேரன் பேத்திகளுக்கு, எல்லாருக்கும் தேவையான விஷயங்களை பூரா பூர்த்தி பண்ணி கொடுக்கறது தான் அம்மாவோட வேலை. கரெக்டுங்களா? காலையில இருந்து எந்திரிச்சதுல இருந்து குழந்தைக்கு வந்து ஸ்கூலுக்கு கட்டி கொடுக்கறது, ரெடி பண்றது, இப்படி எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்களா? ஆமா. இப்ப இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க, எல்லாருக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இதை பொதுவா இது வந்து அம்மாவோட குணங்கள். எதுக்கு நான் இதோட ஒப்பிடுறேன்னா, இருதயத்தை ஏன் இதோட ஒப்பிடுறேன்னா, இருதயமும் அதே போலதான் செயல்படுது, அம்மாவை போலதான் செயல்படுதுன்ற. இப்ப ஒரு அம்மாவுக்கு ஒரு 4 குழந்தைகள் இருக்குது. சரிங்களா? அந்த அம்மாவுக்கு 4 குழந்தைகள் இருக்கு. 4 குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி தான் கவனிப்பாங்க. அங்க வந்து பாகுபாடுகள் வந்து பார்க்க மாட்டாங்க. எல்லாருக்குமே ஒரே மாதிரியா வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாலும் சரி, சாப்பாடு போட்டு கொடுத்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கவனிப்பாங்க. ஆனா இப்ப இந்த 4 குழந்தைகள்ல ஒரு குழந்தை வந்து சப்பானி குழந்தைன்னு வச்சுக்கோ, ஏதோ ஒரு ஹேண்டிகேப் குழந்தையா இருக்குதுன்னு வச்சுக்கோ. இப்ப அம்மாவுக்கு என்னன்னா அந்த குழந்தை மேல எக்ஸ்ட்ரா கவனம் எடுப்பாங்க. மிச்சம் 3 குழந்தைகளும் சாப்பிட்டு சாப்பிடலையா, எடுத்து வச்சிருக்கேன் போய் சாப்பிட்டு, இந்த குழந்தைக்கு போய் ஊட்டி விடுவாங்க. கரெக்டுங்களா? இப்படி எல்லாமே அதுக்கு வந்து குளிக்க வைக்கிறதுல இருந்து, பாடம் சொல்லி கொடுக்கறதுல இருந்து, சாப்பாடு கொடுக்கறதுல இருந்து எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா வந்து கவனிப்பாங்க. ஏன் அப்படின்னா தன்னோட குழந்தையில ஒரு குழந்தைக்கு வந்து எனர்ஜி கம்மியா இருக்கு. இதயத்தோட வேலையும் அதான். இதயம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் அவர் வந்து சப்ளைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதுல குறிப்பாக 12 ராஜ உறுப்புகளுக்கு வந்து ரத்தத்தை சப்ளைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதுல ஏதாவது ஒருத்தருக்கு வந்து எனர்ஜி குறைபாடு ஏற்பட்டு அவர் செயல்பாடு வந்து ஸ்லோவாச்சுன்னா
எக்ஸஸா பம்ப் பண்ணுவாரு. புரிஞ்சுங்களா நான் சொல்ல வர்றது? இப்ப அந்த ஒரு சப்பானி குழந்தைக்கு மட்டும் எக்ஸஸா அந்த அம்மா வந்து முயற்சி பண்ணி கேர் எடுத்தா என்ன நடக்கும்? அவங்களுடைய டோட்டலா அந்த ஒரு நாள் பத்தாது. அவங்களுக்கு எக்ஸஸா அவருக்கு தேவைப்படும். அவங்க வந்து குளிக்கிறதுல டிஸ்டர்பன்ஸ் ஆகும், சாப்பிடுறதுல டிஸ்டர்பன்ஸ் ஆகும், ஓய்வு எடுக்கிறதுல டிஸ்டர்பன்ஸ் ஆகும். கரெக்டுங்களா? அப்ப அவங்களுக்கு வந்து வரதானே செய்யும் இல்லையா? அதேதான் இருதயத்துக்கு. இதயம் நார்மலா துடிச்சுக்கிட்டு இருக்குது. நம்ம ஒன்லி கவுண்டிங்கை மட்டும் கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். 72 துடிப்பு துடிக்குதா, இது கூடிருச்சா குறைஞ்சிருச்சா, ஐயோ இது ஹை பிபி குறைஞ்சிருச்சு, இது லோ பிபி அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன் கூடுச்சு? அப்ப நம்மளுடைய ராஜ உறுப்புகள்ல ஏதோ ஒரு உறுப்புக்கு எனர்ஜி குறைபாடு இருந்தா இவர் எக்ஸஸா பம்ப் பண்ணுவாரு. அதனால இங்க கவுண்டிங் வந்து கூட தான் காமிக்கும். இதைத்தான் மிகை ரத்த அழுத்தம், ஹை பிபி அப்படின்னு சொல்லுவோம். அதே போல அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் குறைபாடு, சரிங்களா? ரத்தம் குறைபாடு அப்ப என்னன்னா சாப்பாடே வந்து கம்மியா இருக்குது. குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், ஆனா பாத்தீங்கன்னா சாப்பாடே கம்மியா வருது. டோட்டலா ஃபேமிலியோட இன்கம் கம்மியா இருக்குது. அப்ப கொடுக்க வேண்டியதை கொடுக்கறதுல என்னன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அப்ப அதை வந்து இன்னும் ஸ்லோவா வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துடும் இல்லையா? இதையும் அதே போல வந்து ரத்தம் கம்மியாகும் பொழுது அது ஸ்லோவா இயங்கக்கூடிய, அதுலதான் அந்த பல்ஸ் கவுண்டிங் கம்மியாகிறது. சரிங்களா? ஆமா, இதை நம்ம லோ பிபி அப்படின்னு. அப்ப லோ பிபி இருக்கிறவங்க எல்லாருக்கும் நீங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து பிளட் கவுண்டிங் கம்மியா இருக்கும். சரிங்களா? ஆமா, பிளட் கவுண்டிங் கம்மியா இருக்கும். பிளட் கவுண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா லோ பிபியும் நார்மலுக்கு வரும். ஹை பிபி இருக்கிறவங்களுக்கு இருதயம் பிரச்சனை இல்ல, அது வந்து வேற ஏதோ ஒரு ஆர்கன் எனர்ஜி கம்மியா இருக்குது, அதனால அதிகமா பம்ப் பண்றதுனால. அதனாலதான் இப்போ உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, உங்களுக்கு பேன்கிரியாஸோட எனர்ஜி கம்மியா இருந்தா அப்ப என்ன பண்ணும்? இருதயம் எக்ஸஸா தான் பம்ப் பண்ணும். அப்போ பிபி இருக்க தான் செய்யும். உங்களுக்கு ஆஸ்துமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நுரையீரலோட எனர்ஜி கம்மியா இருக்கும். அதை பேலன்ஸ் பண்றதுக்கு, அவருக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு இருதயம் வேகமாக துடிக்க தான் செய்யும். ஃபேட்டி லிவர் இருக்குதுன்னா லிவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ அவரோட எனர்ஜி கம்மியாக இருக்கும். அதனால அந்த இடத்துல இருதயம் வந்து எக்ஸா பம்ப் பண்ணி அது சர்க்குலேஷனை கொடுக்கும். இப்போயும் அவங்களுக்கு ஹை பிபி அப்படி தான் வரும். நீங்கள் நார்மலாக வந்து நடந்து போய்க்கும் பொழுதோ பைக்கில் போகும் பொழுதோ திடீர்னு ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அப்போ வந்து உங்களுடைய கையிலையோ காலிலையோ அடிபட்டுருச்சு, இல்லை எலும்பு முறிஞ்சிருச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் எய்டுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்பொழுது உடனே பிபி செக் பண்ணி பார்ப்பாங்க பாருங்க. அப்போ பாருங்க ஹையாக தான் ஏறி இருக்கும். ஏன்னா இந்த இடத்துக்கு சர்க்குலேஷன் போகிறதுல தடை ஏற்படுது. இருந்தாலும் விடக்கூடாது, அந்த இடத்துல ஏதோ ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு, அதை ஹீல் பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸஸாக பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் விபத்து காலகட்டங்களில் யாருக்கு செக் பண்ணாலும் அங்கே ஹை பிபி அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். கரெக்டுங்களா? அப்போ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஹை பிபினா ஓ இதுதான். இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அதுக்கு ஒரு மாத்திரையை சாப்பிட்டு, இதயமே நீ ஏன் தேவையில்லாம எக்ஸஸா துடிக்கிற, இந்த மாத்திரையை சாப்பிட்டு நீ கரெக்டா துடி, அதை நம்ம சப்ரஸ் பண்றோம். ரூட் காஸ் பார்க்காம நீங்க சொல்ற மாதிரி எல்லா வீடியோஸ் ரூட் காஸ் என்னன்னு கவனிக்காம நம்ம வெறும் இதுக்கு மட்டும் சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அதுதான் விஷயமே. இப்ப அந்த அம்மாவை போய் நீ முதல்ல சாப்பிடுமா, நீ பாட உட்காருமா, சப்பானி குழந்தையாவே இருக்கட்டும் உனக்கு என்ன அப்படின்னு சொன்னா அம்மா விடுமா? விடாது. எப்படி விடும்? இது நம்ம சிஸ்டம். இதான் அந்த இயற்கை வந்து நேச்சரோட சிஸ்டம். என்னன்னா நீங்க என்ன மாத்திரைகள் கொடுத்தாலும் இருதயம் கேட்காது. நீ பேசாம ஓரமா போ, அது ஏன் குழந்தை, நான் தான் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், முயற்சி பண்ணோம். அதனாலதான் பாத்தீங்கன்னா பிபிக்கு மாத்திரை எடுக்கிறேன் ஆனா பிபி நார்மலுக்கே வர மாட்டேங்குது. கண்டிப்பா கண்டிப்பா அப்படின்னு எத்தனை பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் சொல்லி பிபிக்கு எவ்வளவு ஹெவி டோஸ் போய்கிட்டு இருக்காங்க, ஆனா பிபி கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குதுல்ல. கண்ட்ரோல் ஆகிறது விஷயம் அதுதான். அப்ப இதுக்கு என்னங்க பண்ணணும்? நேச்சரா அதை முதல்ல செயல்பட வைக்கணும். எந்த ஆர்கனோட எனர்ஜி கம்மியா இருக்குன்னு பார்த்து நீங்க அதை பலப்படுத்தணும். புரிஞ்சுங்களா? நாம என்ன பண்ணணும், பிபி அப்படின்னாலே உடனே நம்ம வந்து ஒரு இதய மருத்துவர்கிட்ட போயிட்டு அதுக்கு வந்து பிபி டேப்லெட் வாங்கி சாப்பிடறோம் நம்ம நினைச்சிரோம். ஆனா வேற யாரோ எனர்ஜி கம்மியா இருக்கிறாரு, அவர் யாருன்னு பார்த்து அந்த ஸ்பெஷலிஸ்ட போயிட்டு அவரை நம்ம சரி பண்ணிட்டோம்னா பிபி நார்மலா சரியாயிடும். ரொம்ப சிம்பிளான விஷயம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரொம்ப இதை விட ஈஸியா யாராலையுமே சொல்ல முடியாது. அருமையா, உண்மையாலுமே ரொம்ப எளிமையா சொல்லிட்டீங்க நீங்க. அருமையா. மாத்திரை எடுத்துக்கணும்னு அவசியம் இல்ல, சரியான புரிதல்கள் நம்ம மைண்ட்ல பதிவாயிருச்சுனாலே உடம்பு அது சொல்றதை கேட்க ஆரம்பிச்சோம். உடனே ஆட்டோமேட்டிக்காவே தன்னைத்தானே உடம்பு வந்து ஹீல் பண்ணக்கூடிய ஒரு தன்மைக்கு நம்ம வந்து மாறிடும். அவ்வளவுதான். அப்போ உங்களுக்கு டயபெட்டிக் இருக்குதுன்னா உங்களுடைய டயபெட்டிஸ்ல பேன்கிரியாஸ்ல இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸ் வந்து டெபிசியன்சி ஆயிருக்குதா, அந்த பீட்டா செல்ஸை வந்து கிரோத் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும், அதுக்கு என்ன ஃபுட் எடுத்துக்கணும், உங்களுடைய பேன்கிரியாஸை எப்படி திரும்ப வந்து நீங்க பாதுகாத்துக்கணும், அதை சரி பண்ணா ஆட்டோமேட்டிக்கா பிபி நார்மல் ஆகும். உங்களுடைய கல்லீரல்ல டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அப்படின்னா கல்லீரல்ல போய் நல்லா எப்படி வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுன்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்க மருந்தோ மாத்திரைகளோ உணவோ எடுத்துக்கிட்டு சரி பண்ணா உங்களுடைய பிபி வந்து கண்ட்ரோல் ஆகும். அப்ப இயற்கையான முறையில இப்படி இந்த கோணத்துல அணுகுங்க, அதுதான் பெஸ்ட்.
இருந்தாலும் இப்போ இந்த பிபி என்ன ஒரு காரணங்கள்னால இருந்தாலும் பிபியை வந்து கண்ட்ரோல் பண்ணணுங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் சொல்றேன், அந்த இடத்துல நாம வந்து அழுத்தம் கொடுக்கப்படும் பொழுது அவங்களுக்கு என்ன காரணங்கள் இருந்தாலும் அது நியூட்ரல் பண்ணி கொடுக்கும், கொஞ்ச நாள் நார்மல் பண்ணி கொடுக்கும். அது என்ன பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்மளுடைய காலில் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த கட்டை விரல், 2வது விரல், கால் கட்டை விரல், இந்த 2 விரலுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இந்த பகுதி ஜாயிண்ட் ஆகிற பகுதி. இப்போ ஒவ்வொரு விரலுக்கும் ஜாயிண்ட்டுக்கும் ஒரு வி ஷேப்ல அந்த இடத்துல ஒரு காடி இருக்கும், ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்குமே இருக்கும். அதுல 1வது விரலுக்கும் 2வது விரலுக்கும் நடுவுல உள்ள ஜாயிண்ட், அவ்வளவுதாங்க. இதை வந்து ஒரு கையோட கட்டை விரல்ல நம்மளுடைய கால் பாதத்துல இந்த இடத்துல இப்படி அழுத்தம் கொடுத்தா போதுங்க. இந்த மாதிரி வந்து இப்படி ஒரு அழுத்தம் கொடுக்கலாம். கால் பாதத்துல தான் இன்னைக்கு எல்லா நோய்களுக்குமே நாங்கள் சிகிச்சை கொடுத்து இன்னைக்கு குணப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா பாதத்துல தான் வந்து உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுடைய நரம்புகளும் அங்கே தான் முடியுது. அங்கே வந்து சில நாட்ஸ் இருக்கும், அதை நாங்கள் தடவி பார்க்கும் பொழுதே தெரிஞ்சிடும். அந்த நாட்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக் இருக்குது. இப்போ நீங்கள் வீட்லேயே இதை நீங்கள் உங்களுடைய பிபியை நார்மல் பண்ணுறதுக்கான ஒரு ஈஸியான டெக்னிக் தான் அது. அடுத்து அதுக்கு என்ன பண்ணணும், நம்மளுடைய கை கட்டை விரல் எடுத்து காலில் உள்ள 1வது விரலுக்கும் 2வது விரலுக்கும் நடுவில் உள்ள ஜாயிண்ட் இந்த ஏரியாவில் அப்படி ஒரு அழுத்தம் கொடுக்கலாம். லேசாக நீங்கள் கொஞ்சம் லூப்ரிகேஷனுக்காக கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் லைட்டாக போட்டு இதை பண்ணுங்க. எப்போங்க பண்ணலாம்? காலை, மதியம், மாலை, இரவு, எப்போ வேணாலும் பண்ணலாம். சாப்பாடுக்கு முன்னாடி பண்ணணுமா பின்னாடி பண்ணணுமா, இது வந்து ஒரு 1 hour கேப் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. பட் ஆனால் நோ ப்ராப்ளம், நீங்கள் இடையில பண்ணாலும் ஒன்றும் தவறே கிடையாது. ஏன்னா இது வந்து நெகட்டிவ் ரியாக்ஷன் ஏதாவது கொடுக்குமானா ஒரு ரியாக்ஷன் நெகட்டிவ் கொடுக்காதுங்க, ஒன்லி பாசிட்டிவ் ரியாக்ஷன் தான் கொடுக்கும். அதனால் உங்களுக்கு பிபி ரொம்ப ஹையாக இருக்குதுன்னா நீங்கள் தாராளமாக இந்த இடத்துல நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கும் பொழுது அப்படியே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழிச்சு திரும்ப செக் பண்ணி பாருங்கள், ஒரு 20 minutes செக் பண்ணி பாருங்களேன், பிபி சூப்பராக இறங்கிருக்கும். அப்போ இதை ரெகுலராக நீங்கள் இந்த பாயிண்ட்ஸை பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் மாத்திரை எடுத்துக்கிட்டாலும் சரி எடுக்கலனாலும் சரி உங்களுடைய பிபி படிப்படியாக சூப்பராக ரெடியூஸ் ஆகிட்டு வருங்க. அடுத்து உங்களுடைய ரத்தம் வந்து ஒரு வேளை வந்து கவுண்டிங் கம்மியாக இருக்குன்னா பிளட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது மேலே கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அது உங்களுடைய சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், இருதயம் சூப்பராக துடிக்கும். அப்பையும் உங்களுடைய பிபி வந்து நார்மலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். அருமையாக சொன்னீங்க சார். அதோட எந்த மாதிரியான உணவு முறைகளை வந்து நம்ம வந்து சிம்பிளாக எளிமையாக, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரே ஒரு உணவு இதை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கோங்க, உங்கள் ஹார்ட் ஹெல்த் ஆகட்டும் இல்லை பிளட்டுக்கு ஆகட்டும் நல்லது அப்படின்னா நீங்கள் என்ன நம்ம நேயர்களுக்கு சொல்வீங்க? நிச்சயமாங்க. அதாவது இப்போ இந்த பிபி இருக்கக்கூடியவங்க வந்து அவசியம் எடுத்துக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னா பிளட் வந்து டைலூட் பண்ற மாதிரியான உணவுகளை அவங்க வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? இந்த பிளட் வந்து அடர்த்தி அதிகமாகப்படும் பொழுதுதான் இந்த பிபின்றதும் வந்து அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு நோயாக போய்கிட்டு இருக்கு. அப்போ பிளட்டை டைலூட் பண்ற மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம். அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்களுடைய உணவுகள்ல அவசியம் வந்து இஞ்சி சேர்த்துக்கணும், சுக்கு சேர்த்துக்கணும், வெள்ளைப்பூடு சேர்த்துக்கணும், மிளகு சேர்த்துக்கணும். அப்போ உங்களுடைய உணவுல இது மாதிரி எல்லாம் இருக்கிற மாதிரி வந்து நீங்க சேர்த்துக்கிறது பெட்டர். இப்ப இத ஈஸியா ஒரு டீ மாதிரி நீங்க வந்து சாப்பிடலாம். இஞ்சி டீ அப்படியே ஒரு சுடுதண்ணில கொஞ்சோன்னு ஒரு பிஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா இஞ்சியை வந்து போட்டுட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க. அது அப்படியே நல்ல எசன்ஸ் நல்லா இறங்கி வந்துடும். இறங்கி வந்ததுக்கு அப்புறம் அதுல ஒரு ஸ்பூன் வந்து தேன் கலந்து சாப்பிடுங்க, ஒரு ஸ்பூன் தேன். இதே போல நீங்க இஞ்சி மாதிரியே எல்லாத்தையும் பண்ணலாம். மிளகு டீயா சாப்பிடலாம், சுக்கு டீயா சாப்பிடலாம். ஓகேனா? அப்போ ஒரு நாளைக்கு ஒவ்வொரு டீ. ஆமா, இஞ்சி வந்து நம்மள இளவரசியா வச்சுக்கணும். இளவரசெல்லாம் பிடிப்பாங்க, அப்படியே துருதுருப்பா ஆக்டிவா சைனிங்கா ஓகேனா இருக்கணும். அது மாதிரி இதை எடுத்துக்கப்படும் என்னன்னா அந்த சர்க்குலேஷன் நல்லா ஆக்டிவா வந்துடும், நம்மளுடைய உடல் மினுமினுக்கும். சரிங்களா? ஆரோக்கியத்தோட அழகு டிப்ஸும் சேர்த்து சொல்லிட்டீங்க டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர், அருமையா சொன்னீங்க. சந்தோஷம். தேங்க்யூ டாக்டர். என்ன நேயர்களே, உங்களுக்கு ஆரோக்கியத்தோட சேர்த்து அழகு டிப்ஸும் டாக்டர் சொல்லிருக்காரு. கண்டிப்பா அவர் சொல்ற மாதிரியான முறைகளை நீங்க பின்பற்றுறீங்க அப்படின்னா உங்களோட ரத்த அழுத்தம் சீராக இருக்கும், ஆரோக்கியமா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ரத்த அழுத்தம் இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு வீட்டுல மட்டுமே இருக்காம மருத்துவரை அணுகி உங்களோட ஹெல்த்தை செக் பண்ணிக்கணும். மேலும் இது போன்ற விவரங்கள் வேணும் அப்படின்னா நம்ம சுவாசி இயற்கை மருத்துவமனை மொத்தம் 5 கிளைகள் இருக்கு. சென்னையிலையும் மதுரையிலையும் இருக்கு. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி நீங்க என்ன டீட்டெயில்ஸ் வேணாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது போன்ற ஹெல்த் அவேர்னஸ் வீடியோக்கு யோகம் யூடியூப் சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.